நம்ம இப்போ நார்த்தங்காய் செய்ய போகிறோம். நார்த்தங்காய் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாது, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்த்தங்காய் நார்த்தங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் பிள்ளைங்க சாப்பிடாது. நல்லா இதை முன்னாடி நம்ம அலம்பி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நான் இதை கொஞ்சம் முன்னாடியே செஞ்சிட்டேன். இந்த பாருங்க இப்படி பண்ணியிருக்கேன். இது நார்த்தங்காய் பச்சடி நான் முன்னாடியே பண்ணிட்டேன். முன்னாடியே பண்ணிட்டேன். நார்த்தங்காய் பச்சடி இது. அப்போ இது சார்ஜ் இல்லை ஃபோனில், அதனால் எடுக்க முடியல. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நார்த்தங்காய் நல்லா அலம்பி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும். முழுசாக கட் பண்ணக்கூடாது, அப்படியே முழுசாக போட்டு நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சு கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு அதை ஒரு நாள் போட்டு காமிக்கிறேன். அந்த துண்டு காமிக்கிறேன் பாருங்கள். கைப்பட்டால் வீணாக போயிடும். இந்த மாதிரி துண்டாக வெட்டிக்கிட்டு வேக வச்சது பீஸாக ஒரு பிளேட் அடியில் வச்சுட்டு எண்ணெய் சாறு விழுகும் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா இவ்வளோ ஒரு 2 நார்த்தங்காய்னா ஒரு நார்த்தங்காய்க்கு 10 வீதம் போட்டுக்கலாம். 15 கூட போடலாம். ஒரு நார்த்தங்காய்க்கு பச்சை மிளகாய் 15 கூட போடலாம். 10 போட்டுங்க. ஒரு நார்த்தங்காய்க்கு 10 மிளகாய் பச்சை மிளகாய் கணக்கு வச்சு அரிஞ்சிங்க. நார்த்தங்கோட சைஸை பார்த்துங்க. இவ்வளோ பெருசு இருக்கும். பெருசாக இருந்தால் ஒரு 5 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் டேமரைண்டு புளி இருக்கு இல்லையா, புளி கொஞ்சம் புளி கொஞ்சம் நல்லா இவ்வளோ புளி 2 நார்த்தங்காய் வச்சுங்க. ஒரு 3 நார்த்தங்காய் 30 மிளகாய் இவ்வளோ பெருசு புளி பிடிச்சிங்க. கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்க. ஒரு உருண்டை நல்லா பிடிச்சிருக்கேன். ஊற போட்டுட்டு அதை நல்லா கரைச்சி வச்சுங்க. இந்த மிளகாயை கீரிக்கணும். நம்ம மோர் மிளகாய்க்கெலாம் கீறுவோம் இல்லையா, அது மாதிரி மிளகாயோட அகண்ட பகுதியை அப்படியே லைட்டாக கீரிக்கணும். கத்தியால் கீறி வச்சுக்கோங்க. நல்லா அலம்பிட்டு கீறி வச்சுக்கோங்க. இந்த அரிஞ்ச நார்த்தங்காய் இந்த புளியை அடுப்பில் வச்சிடணும். கரைச்சி நல்லா வடிகட்டி அடுப்பில் வச்சிடணும். பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் இந்த நார்த்தங்காயை எடுத்து போட்டுடணும். நார்த்தங்காய் எடுத்து போட்டுட்டு இந்த பச்சை மிளகாயை அதில் போட்டுடணும். இவ்வளோண்டு இவ்வளோ உப்பு எவ்வளோ போட்டுக்கிறீங்கன்னா இவ்வளோ உப்பு கல்லுப்பு போடணும். இங்கே சால்ட்டு போடக்கூடாது, கல்லுப்பு போடணும். கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்தோன்னே நார்த்தங்காய் தான் வெந்தது. அந்த மிளகாய் வேகலை இல்லையா, மிளகாய் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணியை கரைச்சிக்குங்க. புளியை நல்லா வெந்து வேகவும் இந்த புளியை அப்படியே சுண்டி நல்லா வரும். ரெண்டாக வந்த பிறகு வெல்லம் எடுத்து நல்லா ஒரு 3 வெல்லம், நான் வெல்லம் வச்சுருந்தேன், அதான் பார்க்குறேன், எடுத்து வச்சுட்டாங்க. வெல்லம் ஒரு 2 வெல்லம், பெரிய வெல்லமாக இருந்தால் புளம்பரிசி வெல்லமாக இருந்தால் 2 வெல்லம், சின்ன வெல்லமாக இருந்தால் 3 வெல்லம் உடச்சி நல்லா பொடிக்க வேணாம். உங்களுக்கு 4 உடைச்சாலே போதும். உடச்சி அதில் போட்டு நல்லா கிண்டி அதையும் நல்லா கொதிக்க வச்சிடணும். கருவேப்பிலை 2 போட்டுக்கிட்டால் நல்லா இது அவ்வளோ ஹெல்த்தி. பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடும். என்னென்னு வச்சுங்க, அதில் ஸ்வீட் இருக்கும், கசப்பு தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நார்த்தங்காய் வெந்து வடிகட்டினீங்கல்ல அந்த தண்ணியை செடிகளில் கூட விடலாம். நல்லது தான். ஆறி நார்த்தங்காய் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நார்த்தங்காய் பச்சடி மிளகாய் இருக்குது பாருங்கள், கருவேப்பிலை இருக்குது பாருங்கள். செஞ்சு பார்த்துங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை கொடுங்க. நான் எந்த வியாபார நோக்கத்தோடும் செய்யலை, சும்மா நான் உங்களுக்கெல்லாம் தெரியட்டுமேன்னு தான். பச்சடி நிறைய பேருக்கு தெரியாது.
நிறைய பேர் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் போடுறேன். வீடியோ பார்த்து உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக செலவழிப்பதற்கு நன்றி. வணக்கம்.